இது வியாழக்கிழமை காலையில் லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். டிஃபன் ஆல்சோ சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஏன்னா முந்தின நாள் பிரியாணி பண்ணிட்டோம் அப்படின்றதுனால சரி இன்றைக்கி எந்த ரிஸ்க்கும் வேண்டாம். ஏன்னா பிரியாணியே பல போராட்டம் ஆகிடுச்சு பண்ணுறதுக்குள்ளே. சரி இன்றைக்கி எந்த ரிஸ்க்கும் வேண்டாம் அப்படின்றதுனால சிம்பிளாக போகலான்னு சொல்லிட்டு சேமியா அப்புறம் மோர் குழம்பு தான் வச்சுருந்தேன். சேமியாவில் எனக்கு இந்த மாதிரி சீனி தூவி சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும். இந்த கார சேமியா வைப்பாங்க இல்லையா, சேமியா பிரியாணி அந்த மாதிரி அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அவ்வளோதான், மோர் குழம்பு வச்சு அப்பளம் பொரித்து கொண்டு போயாச்சு. அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக 1/2 அன் ஹவரில் முடியக்கூடிய ஒர்க் தான். லஞ்சு டிஃபன் ரெண்டுமே ரொம்பவே சிம்பிளாக இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிஃபனும் பிடிச்ச லஞ்சும் தான். அவருக்குமே மோர் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். என்ன வைக்கட்டும் அப்படின்னு கேட்டேன். மோர் குழம்பு வச்சு அப்பளம் பொரிச்சிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு ரொம்ப ஒர்க் கொடுக்கணும் காலையிலேயே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க மாட்டார். என்ன உன்னால் என்ன முடியுதோ அதை சிம்பிளாக பண்ணு போதும் அப்படின்னு தான் எப்பயுமே சொல்லுவாங்க. இதுதான் வேணும், இதை வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்றைக்குமே கேட்டதில்லை. அப்புறம் இப்போ சீத்தா சீசன் போல் இருக்குது. ஒரு சீத்தாப்பழம் நிறையாவே கொஞ்சம் காய்ச்சிது. இது கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்ததுன்னு பறிக்க சொன்னேன். இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூச்சி வருது, ஏன்னு தான் தெரியல. மட்டும் இல்லாமல் கட்டரும்பும் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. இது வெள்ளையாக வர பூச்சிக்கு சொல்யூஷன் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள்.